கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். கல்வித்தரத்தில் தமிழகம் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. மத்திய அமைச்சர் பாராட்டியுள்ளதாக தமிழக அரசு பெருமிதம். கல்வித்தரத்தில் நாட்டிலேயே தமிழகம் சிறந்து விளங்குவதாக மத்திய கல்வி அமைச்சர் பாராட்டியுள்ளதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளிகளின் கல்வித்திறனை மேம்படுத்த ரூபாய் 1086 கோடியில் 614 பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதல்வரின் காலை உணவு திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு மதுரையில் தொடங்கி வைக்கப்பட்டது. அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் பயிலும் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பயன்பெறுகின்றனர். தேசிய அளவில் தரவரிசைப்படுத்தப்பட்ட 926 கல்லூரிகளில் தமிழக கல்லூரிகள் மட்டும் 165. புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், திறன்மிகு வகுப்பறைகள், உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், காலை உணவு என பல்வேறு புதிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி வருவதால் அரசு பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கல்வி தரத்தில் நாட்டின் தலைச்சிறந்த மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். விடைத்தாட்கள் திருத்தும் பணியில் AI தொழில்நுட்பம். கல்லூரி விடைத்தாள் திருத்தும் பணியில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி சரியான பதில்கள் ஸ்கேன் செய்யப்பட்ட AI இயந்திரத்தில் மாணவர்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்கள் அனுப்பப்படும். AI விடைத்தாளை ஆய்வு செய்து பொருத்தமற்ற பதில்களை கண்டுபிடித்து ஆசிரியர்களை எச்சரிக்கும். முதல் கட்டமாக 4 பல்கலைக்கழகத்தில் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது. சாதனை தமிழன், தமிழ் விக்கிபீடியாவின் தந்தை. 21ஆம் நூற்றாண்டு இளையோரின் வாசஸ்தலமாக இருக்கும் இணையத்தை தமிழ் களஞ்சியமாக மாற்றியவர் மயூரநாதன். நவீன அறிவு தேடல்களை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழ் விக்கிபீடியா பக்கத்தை தனியாளாக உருவாக்கி மொழி வளர்ச்சிக்கான முன்னெடுப்பை அவர் முடுக்கிவிட்டார். அவரது தொலைநோக்கு சிந்தனை, அளப்பரிய உழைப்பால் இணைய தேடு மொழிகளில் தமிழ் முன்னிலை வகிக்கிறது என்றால் மிகையல்ல. ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற செவிலியர்கள். சிறப்பாக பணியாற்றும் செவிலியர்களுக்கு வழங்கப்படும் நைட்டிங்கேல் விருதை குடியரசுத் தலைவர் முர்மு செவிலியர்களுக்கு வழங்கினார். 1973 முதல் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் சார்பில் இந்த விருது வழங்கப்படுகிறது. போரில் காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை அளித்த இங்கிலாந்தின் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்ற செவிலியரின் நினைவை போற்றும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சரும பொருட்கள். குழந்தைகளின் நாளமில்லா சுரப்பிகளில் சரும பொருட்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் என அமெரிக்காவின் ஜார்ஜ் மேசன் யூனிவர்சிட்டி நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளன. 4 முதல் 8 வயதுடைய 630 குழந்தைகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் சன்ஸ்கிரீன், ஹேர் ஆயில், லோஷன்ஸ் உள்ளிட்ட சரும பராமரிப்பு பொருட்களை பயன்படுத்திய குழந்தைகளிடம் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.